வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் அதை என்ன சொல்ல, இன்னொரு ஆளோட ரீமிக்ஸ் வீடியோ எடுத்து அது இது போட்டுக்கிட்டு இருக்கிறதுல அது என்னமோ அது இது உடன்பாடு இல்லை. திருடி போடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதை திருடி போடுற மாதிரி தான். அதில் அது எப்படி சொல்கிறது, அது அடுத்த ஆளோட உழைப்பை திருடுற மாதிரி தான் வச்சுக்கிறோமே. அது என்ன தான் நல்லா இருந்தாலுமே சில நல்ல விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த ஒரு ஸ்லிப்பு காமிச்சேன் பாருங்கள். இப்போ இந்த பேங்க்கில் ஏடிஎம்மில் போய் ஒரு மாதத்துக்கு 3 தடவை எடுத்துட்டா ஒவ்வொரு வட்டத்துக்குமே 27 ரூபா பிடிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வட்டிக்காரன்ட்டியாவது, கந்து வட்டிக்காரன்ட்டியாவது கடன் வாங்கிட்டு வட்டி கட்டுறோம். ஆனால் இது நம்ம பணத்தை போட்டுட்டு ஒவ்வொரு வட்டம் ஏடிஎம் போய் எடுக்கும்போது 27 ரூபா, 100 ரூபாய் எடுத்தாலும் 27 ரூபா தான், 1000 ரூபாய் எடுத்தாலும் 27 ரூபா தான். இது என்ன வட்டி கணக்கு? இது என்னன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. புரியல அப்படின்னா இது எப்படி 80,000 பேர் ஊழல் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, ஊரை விட்டு ஓடிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நம்மளை மாதிரி ஆள் 1000 ரூபா 2000 ரூபா போட்டு வச்சுருக்கோம். ஒரு அவசரத்துக்கு நம்ம வச்சுருக்க பேங்க்கு, அந்த பேங்க்கில் போய் நம்ம காசு போய் போட்டு பார்த்தோம்னா வராது. வேறு பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் போட்டு பார்த்தோம்னா உடனே 27 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு 5 வட்டம் வேறு பேங்க்கில் போட்டு எடுத்தோம்னா இது பாருங்களேன், 5000 ரூபா தான் எடுத்திருப்போம். 27 ரூபா 100 இது எடுத்திருப்பாங்க. உங்களோட கருத்து என்ன நண்பா? அதை சொல்லுங்கள். இது எவ்வளோ ஒரு வருத்தமான வலியான விஷயம் பாருங்களேன். 27 ரூபா அப்படின்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது இது அரசாங்கத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒருவேளை இந்த சேனலை டெலீட் கூட பண்ணலாம், இல்லாட்டி தூக்கி கூட விடலாம், இதை பிளாக் பண்ணலாம். எது வேணாலும் நடக்கட்டும். நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படலை. புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சுட்டு புதுசாக இன்னொன்று செஞ்சு போய்கிட்டே இருப்போம். வாழ்த்துக்கள். இதில் உங்கள் கருத்தை மாத்திரம் சொல்லுங்கள். இதை எத்தனை பேர் உங்களோட ஆதங்கங்கள் என்ன அப்படின்றத ஒரு லைக் பட்டன் மாத்திரம் எனக்கு பண்ணுங்கள். எனக்கு நன்றி. வணக்கம்.